லாஸ்ட் கொஞ்ச நாளாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஒரு ரீலை ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்க. அந்த ரீலை பார்க்குறப்போ உண்மையிலேயே ஒரு நார்மல் பர்சனாக இந்த திருவண்ணாமலை சித்தர்கள் இதெல்லாம் பற்றி தெரியாமல் ஒரு சாதாரண மனுஷனாக அதை பார்க்குறப்போ திடீர்னு டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதில் எல்லாத்துலேயும் காமனாக இருந்த ரீல்ஸ், இந்த எல்லா ரீல்லையும் காமனாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொப்பி அம்மாள் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க, அப்படி கூப்பிடப்படுற ஒருத்தங்க, அது அவங்க பேரே கிடையாது, அதனால கூப்பிடப்படுற ஒருத்தங்க வந்து அவங்க பாட்டுக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சாப்பிட்ட சாப்பாடாக இருக்குது. ஒரு காஃபி குடிச்சாங்கன்னா அது வாயெல்லாம் ஒழுகிட்டு இருக்குது. அவங்க அப்படியே அந்த கப்பை வந்து இப்படி ஒரு மாதிரி ஒரு தொப்பி போட்டிருக்காங்க, அப்படியே நடந்து போகிறாங்க. அங்கே எங்கேயாவது அந்த காஃபியை விட்டாங்கன்னா அந்த காஃபி வந்து எடுத்து குடிக்கிறதுக்கு, தீர்த்தமாக குடிக்கிறதுக்கு ஆள் பின்னாடி வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தவங்களை முடியை பிடிச்சி அப்படியே இழுத்து விடுறாங்க. யாராவது வந்து பேச வந்தாங்கன்னா சில பேரை பார்த்து மூஞ்சி முடிக்கிறாங்க. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு என்னடா நடந்துட்டுருக்கு, யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட நிறைய பேர் இந்த ரீல் அனுப்பிச்சிட்டு என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, யார் இவங்களை பார்க்குறதுக்கு வந்து எந்த விதத்துலையும் சித்தர் மாதிரி இல்லை. சித்தர்னா நம்மளுக்கு இமீடியட்டாக வரக்கூடிய இமேஜரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலெலாம் வந்து வரைஞ்சி வச்ச மாதிரி கொண்டை போட்டிருப்பாங்க, நிம்மி சதடிலாம் வச்சுருப்பாங்க, ஒரு ரொம்ப சாமி கும்பிட்டு இருக்கிறாளா, இந்த மாதிரி எந்த இமேஜுமே உங்களுக்கு இல்லையா. ஒரு எதுவுமே இல்லாத ஒருத்தவங்க வந்து ஏன் சித்தர்னு சொல்கிறாங்க, ஏன் இவங்க பின்னாடி இவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க, யார் இவங்க, எப்படி திருவண்ணாமலையில் வந்து லேண்ட் ஆனாங்க, 18 வருஷமாக டெய்லி வந்து இந்த கிரிவலத்தை சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 18 வருஷமாக எதுக்கு ஒருத்தங்க டெய்லி கிரிவலம், அந்த கிரிவலம் இருக்குது 13-14 கிலோமீட்டர், யார் இவங்க, எதுக்கு இவ்வளோ வந்து இவங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் சுற்றி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. வெல், அதை பற்றி நல்லா தேடி பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோவில் இவங்க யார், இவங்களோட குடும்பம் எங்கே இருக்குது, அண்ட் இவங்களை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு பிளான் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா, இவங்களை வச்சு ஒரு கேம் வந்து சோஷியல் மீடியாலையும் ரியல் வேர்ல்டுலேயும் ஒருத்தங்க விளையாண்டுட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்னது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் மூக்குப்பொடி சித்தர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. நம்ம ஊரில் வந்து மனிதர்களை கடவுளாக பார்க்குறது, மனிதர்களை சித்தர்களாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயமா மாறிட்டு வருது. அதில் லேட்டஸ்ட் எடிஷன் தான் இந்த ஒரு பர்டிகுலர் கதை ஆஃப் தொப்பி அம்மாள் அப்படிங்கிற ஒருத்தங்க. தொப்பி அம்மாள் யார் அப்படின்னு இன்றைக்கி திருவண்ணாமலையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் எல்லாருமே காமனாக பார்ப்பீங்க. ஒருத்தங்க வந்து ரொம்ப ஷாபியாக, ரொம்ப ரொம்ப ஷாபியாக, ஒரு நார்மல் சினாரியோவில் யாரா அது ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப அழுக்கான ஒரு சட்டை, அதை எவ்வளோ நாள் அவங்க அதை மாற்றிருக்காங்களான்னு கூட தெரியலை. அப்படியே இங்கெல்லாம் குடிச்சு குழந்தைங்க வந்து குடிச்சா அப்படி மேலெல்லாம் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி காஞ்சி போய் இதில் ஈயெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகளுக்குள்ளே அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக முன்னாடி போய் நிற்பாங்க. உள்ள கடையில் இருக்கிறவங்களாம் கையில் என்னென்ன கிடைக்குதோ எடுத்துகிட்டு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்க அதை அங்கேயே குடிச்சிட்டு அப்படியே கீழே போடுறாங்க. ஒரு காஃபி, டீ, பால், ஜூஸ், மாசா, ஸ்லைஸ் எதாக இருந்தாலும் அப்படியே அவங்க கீழே போடுறாங்க. அவங்க கீழே போட்டதை பின்னாடியே ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஊற்று கொடுக்குறாரு. அது தீர்த்தம், அதை வந்து தீர்த்தமாக வந்து எல்லோரும் குடிச்சிட்டு இருக்காங்க. இது ஹைஜீனிக்காக அந்த டிஸ்கஷனுக்குள்ளெல்லாம் போவேணாம். பட் இந்த ஒரு விஷுவல் நம்ம பார்த்தோன்னே டேய் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் வந்து திருவண்ணாமலையில் இந்த கான்செப்ட் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாதவங்களுக்கு போய் பார்த்தா யோசிக்க தோணும். அந்த ரீல் பார்த்தவங்களுக்குலாம் அந்த ஐடியா தான் இருந்திருக்கும். ஸோ யார் இவங்க, ஏன் இவங்களை பற்றி இவ்வளோ பேர் வராங்கங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போடணுன்னா இவங்களோட ஒரிஜினல் பேரை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தொப்பி அம்மாள் சொல்லப்படக்கூடிய இவங்களுக்கு ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனி அம்மாள் அப்படிங்கிறவங்க. இவங்க தர்மபுரியை சார்ந்த ஒரு பர்டிகுலர் ஊரில் வந்து கிராமத்தில் இருந்து வந்தவங்க. இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்பா அம்மாவோட பேர் வந்து சின்னம்மாள் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு இவங்க பிறக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே வீட்டில் வந்து ரொம்ப ஊரை தாண்டி கூட அனுப்பாமல் வீட்டுக்குள்ளே வளர்த்துட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு தம்பி வேறு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம பழனி அம்மாள், அதாவது இப்போ தொப்பி அம்மாள்னு சொல்லப்படக்கூடியவங்க, பழனி அம்மாளும் அவங்களோட தம்பியுமே வந்து ரொம்பவே நல்ல பாண்டிங், நல்ல க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க. அவங்க அப்படி வளர்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி வந்து பெங்களூருக்கு வந்து வேலை பார்க்க போகிறாங்க. என்னவா வேலை பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாரி டிரைவராக வேலை பார்க்க போகிறாங்க. போன இடத்துல ஒரு விபத்தில் வந்து அவங்க இறந்து போய்ட்றாங்க. தம்பி வந்து இறந்துட்டாங்கங்கிற ஒரு பதட்டத்தில், ஒரு சோகத்தில் வந்து அவங்க இங்கேருந்து கிளம்பி பெங்களூருக்கு போகிறாங்க. பை திஸ் டைம் பழனி அம்மாள் அவர்களுக்கு வந்து ஒரு டைம் கல்யாணமாகி இருக்குது. கல்யாணமாகி அந்த ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாள்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. ஸோ ஒரு மகள் வந்து கிட்டத்தட்ட 7th 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான், ஹஸ்பண்ட் கிடையாது, விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. ஓகேவா? ஸோ அம்மா, மகள் பழனி அம்மாள், அவங்களுக்கு இன்னொரு மகள் வந்து ஒரு சின்ன ஒரு பேத்தி, பேசிக்காக
பழனி அம்மாளுக்கு ஒரு மகள் பிறந்திருக்காங்க. ஸோ கிராண்ட் மதர் டாட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்குன்னு இருந்த ஒரு தம்பி அவங்க வந்து பெங்களூரில் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிகிறப்போ, ஆனால் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயாச்சு. ஹஸ்பண்ட் வந்து வீட்டிலேயே கிடையாது, கல்யாணமாகி கொஞ்ச நாளில் குழந்தை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பி போயாச்சு. எனக்கு வந்து ஒரு விஷயம் ஆனால் நல்லா தெரிகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனி அம்மாவோட வாழ்க்கையில் நிறைய சோகங்கள் இருக்குது. அவங்க விட்டுட்டு போடப்பட்டுறாங்க, அவங்க தனியாக குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சின்ன வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசை வீடு தான். ஒரு சின்ன ரூம் சைஸ்க்கு தான் வந்து இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு ப்ராபப்ளி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு ரூம் என்ன சைஸ் இருக்குமோ அந்த ரூம் தான் இவங்களோட மொத்த வீடாகவே இருந்திருக்குது. ஸோ ஏழ்மை வந்து அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இவங்க வந்து தம்பி ஒரே ஒரு பையன் இருந்திருக்கான், அந்த தம்பியும் வந்து இறந்து போயிட்டாங்கிற சோகத்தில் இவங்க இங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போகிறாங்க. போகிறப்போ அவங்களோட மகளை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களோட மகள் யார்? ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பெண். இவங்கள பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேவா? இவங்க கிளம்பி பெங்களூர் போயிடுறாங்க. இதுதான் இவங்களை பற்றி கடைசி அவங்க குடும்பமும் தெரிஞ்சுக்கிட்டது. அங்கே போகிற பழனி அம்மாள் இருந்துக்கிட்டு அங்கேயுமே துக்கம் தாங்காமல் ஒரு வருஷம் பெங்களூர்லேயே சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்தும் கிளம்பி போய் சரணடைகிற ஒரு ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. வருஷம் வந்து ஒவ்வொருத்தங்க இது கிரிவலம் போவாங்க. இவங்க வந்து டெய்லி கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. டெய்லி 14 கிலோமீட்டர் வந்து அந்த மொத்த மலையும் வந்து சுற்றி நடந்து வந்துட்டு இருக்காங்க. டெய்லி பார்ப்பாங்களா, ஊர் மக்கள் பார்ப்பாங்களா, யார் அது டெய்லி திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தங்க இருந்துக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. இவங்களுக்குன்னு இருக்கிற கேரக்டரிஸ்டிக் டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு தொப்பி மாட்டியிருப்பாங்க. ஸோ பழனி அம்மாள் தான் அவங்களோட பேரன் கூட யார்கிட்டயும் அவங்க சொன்னது கிடையாது. தொப்பி அம்மாள், ஏன்னா தொப்பி போட்டிருக்கிற ஒரு அம்மா, தொப்பி அம்மான்னு சொல்லி அவங்க பேரே வந்து தொப்பி அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திருவண்ணாமலையில் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சுற்றி வந்துட்டு இருக்கப்போ நாளாக இவங்களுக்குன்னு ஒரு க்ளவுட் வர ஆரம்பிக்குது. கிரிவலம் இவங்க காலையில் எந்திரிச்சு நடந்து போகிறப்ப நானும் இவங்க பின்னாடியே போகிறேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பின்னாடி கிரிவலம் போகிறப்போ தான் வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குதுன்னு 1-2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பழனி அம்மாள், அதாவது தொப்பி அம்மாள் வந்து திருவண்ணாமலையில் ஒரு லோக்கல் டைட்டியாகவே மாறிடுறாங்க. அவங்க எங்கே போனாலும் அவங்க பின்னாடி ஒரு கூட்டம், அவங்க பார்த்தாங்கனாலே அது ஆசீர்வாதம். அவங்க வந்து யாரையாவது பார்க்காம மூஞ்ச மூடிக்கிட்டாங்கன்னா அவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்ச உடனே பழனி அம்மாள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் செலிபிரிட்டியாகவே இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் கோவிட் வந்திருக்குது. கோவிட் வந்த டயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாகவே வந்து நம்ம அதிகமாக இன்டர்நெட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்த டயத்தில் சில பேர் வந்து பழனி அம்மாள் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்டர்நெட்டில் நிறைய பேர் ரீல்ஸாக, ஷார்ட்ஸாக, வீடியோஸாக போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து அவங்களோட மகள் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது. சோஷியல் மீடியா எப்படி கனெக்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ அவங்க இருந்துக்கிட்டு இது நம்ம அம்மாவா இல்லையா, அம்மா மாதிரியே இருக்காங்க, நிறைய பேர் அனுப்புகிறாங்களேன்னு யோசிச்சிருக்கப்போ அவங்க ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு இல்லை இது உங்கள் அம்மா தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தர்மபுரியில் அவங்க ஊரில் இருப்பாங்கல்ல, எல்லாருமே இருந்துக்கிட்டு இதுதான் உன் அம்மா பழனி அம்மாள், நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டில் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. பழனி அம்மாள் வந்து ப்ரெக்னென்ட், அதாவது இவங்களோட மகள் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப ப்ரெக்னென்ட்டாக எடுக்கப்பட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ வச்சு பார்க்குறப்போ இவங்களா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலை வந்து அவங்களுக்கு இப்போ கல்யாணமே, அவங்களுக்கே குழந்தை இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, 3 பேர் கிளம்பி வந்து திருவண்ணாமலையிலேருந்து இவங்களை கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா இவங்க இங்கே வர்ற மாதிரி ரெடியாக இல்லை. இவங்க இங்கேயே வந்து சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இவங்களுக்குன்னு ஒரு பெரிய க்ளவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. சோஷியல் மீடியாவில் அவங்க மகள் மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து தொப்பி அம்மாளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஆந்திராவில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள பார்க்குறதுக்குனே பெங்களூர்லேருந்து, ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இவங்களை போய் பார்க்குறவங்கள விட பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள இவங்களை வந்து அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டு கீழே போடுற எச்சி வந்து தீர்த்தம்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தாலே அது ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து பார்க்காம போயிட்டாங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களை சுற்றி ஒவ்வொருத்தங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் அவங்களோட மகள் வந்து ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்கிறத நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சில பேர் வந்தாங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பலை. அவங்க என்கிட்ட வந்துட்டு இதில் கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பேப்பரை காமிச்சாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க, பயங்கரமாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஜீவ சமாதி கட்டணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்குன்னு ஒரு மண்டபம் கட்டணும்னு நினைக்கிறோம், நீங்கள் இதில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு அம்மா வந்து உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்ச ஒரு மகள்கிட்ட போய் பேசுகிற பேச்சா இது? பட் எனிவே இவங்க இதை கேட்டிருக்காங்க. அவங்க இருந்துக்கிட்டு இல்லைங்க இப்படி நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க, நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு என்ன தோணும், சரி ஓகே நம்ம அம்மாவை நினச்சி யாரோ ஒருத்தவங்க கோவில்லாம் கட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க, சரி ஓகே நான் உங்களுக்கு சைன் போடுறேன்னா இல்லையாங்கிறத வந்து நான் என் ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும் கேட்டு சொல்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் என்னை வளர்த்தது வந்து எங்கள் அம்மா கிடையாது, 7th 8th காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இத்தனை வருஷம் வளர்த்தது என்னோட சொந்தக்காரங்க தான். அவங்க கிட்டலாம் கேட்டு சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, எங்களை யார் தடுக்கிறாங்கன்னு பார்ப்போங்கிற மாதிரி வந்து வார்த்தையை தடிச்சிருக்குது. அதில் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்லாம் வந்து கேட்பாங்க,
அவங்கெல்லாம் வந்து என்னானாலும் இவங்க இப்போ நடக்கிற வரைக்கும் நடந்துட்டு இருக்கட்டும், அவங்களோட கடைசி காலம் ஏஜ் ஆகுறாங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் நான் வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேங்கிறப்போ அப்படி யார் வந்து எங்களை நிறுத்திட முடியும், அவங்களையும் சேர்த்து கிட்ட இன்னொரு இடத்துல புதைச்சி வச்சுருவோம், இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மகளே வந்து வாய்ப்பட நிறைய சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இவங்க வந்து இப்போ ஒரு பெரிய க்ளவுட் இருக்குது, இந்த க்ளவுட்டை வச்சு ஒரு மண்டபமோ ஒரு கோவிலோ ஏதாவது கட்டிட்டோன்னா இவங்களோட காலத்துக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கா அப்படிங்கிறது வந்து அவங்க மகளோட ஒரு சந்தேகமாக இருக்குது. இதில் அவங்க ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க, அவங்க ஏழ்மையில் இருக்காங்கன்னு தெரிகிறப்போ ஓகே நாங்கள் வந்து மாதத்துக்கு 20,000 ரூபாய் சம்பளம் போட்டு தரோம், நீங்களும் வந்து அங்கே வேலை பாருங்கள், அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நம்ம ஊரில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டர்னாகவே ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் தொப்பி அம்மாளுங்கிறவங்க வந்து பர்சனலாக எந்த ஃபினான்ஷியல் கெயினும் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. அவங்க கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கள சுற்றி இத்தனை பேர் வந்து பிளெஸிங்ஸ் வாங்குறாங்க, அவங்க கிட்ட வந்து இத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா சில வீடியோஸ் பார்க்க முடிஞ்சு அவங்க காலில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாரும் தொட்டா பிடிக்காது. ஒருத்தவங்க காலில் விழுகிறப்போ கை வந்து கால் மேலே பட்டுச்சுன்னா அந்த அந்த ஒரு லேடி அவங்கள அப்படியே முடியை பிடிச்சி இழுத்து இப்படி தள்ளி விட்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த சென்சஸ் இருக்கானே தெரியலை. நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போன ஒருத்தங்களா இருக்கிறப்ப அவங்க இந்த நம்மளை மாதிரி ஒரு ஃபுல் தாட் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களானே நம்மளுக்கு தெரியாதப்போ அவங்கள நிறைய பேர் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்கள ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது அவங்க நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம விட்டுறலாம், அதை போய் நம்ம பெருசாக விமர்சிக்க வேணாம். ஆனால் வந்து அவங்க குடித்த ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், அது கீழே போட்டால் இருக்கட்டும், அதை நான் எடுத்து சாப்பிட்றேங்கிறது இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அது அவங்கன்னு இல்லை, யார் வந்து அப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார் வந்து சாப்பிட்டதையும் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னெலாம் நான் சில லாஜிக் இருக்குது. மெடிசினலாக நான் பயாலஜிக்கலாக வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய சில விஷயங்கள் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களோட ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்போ பார்க்குறப்போ அவங்க அது வேறு சொல்கிறாங்க. அவங்க நிறைய இடத்துல வந்து நின்ன இடத்துல வந்து அவங்க யூரின் பாஸ் பண்ணுவாங்கன்னு சில பேர் அந்த ஊரில் இருக்கிற மக்களே வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மேலே ஸ்மெல் அடிக்காதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை அவங்க மேலே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் அவங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், பட் ஒன்ஸ் வந்து அவங்கள ப்ராப்பராக யாராவது ஒருத்தங்க கூப்பிட்டுட்டு போய் இன் திஸ் கேஸ் வந்து திருவண்ணாமலையோட லோக்கல் கவர்மெண்ட்டேவோ கூட அவங்கள ப்ராப்பராக ஒரு டைம் வந்து ஹெல்த் செக்அப் கம்ப்ளீட்டாக பண்ணி, மெடிக்கல் செக்அப் கம்ப்ளீட்டாக பண்ணி. ஏன்னா நிறைய டைம் இந்த மாதிரி ஒருத்தங்க சோஷியலாக இருக்கிறவங்களோட ஹெல்த்தை பற்றி யாருமே கவலைப்படுறது கிடையாது. அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஒழுங்காக கிடச்சிட்ருக்கு, அவங்க எங்கேனாலும் அன்னதானம் போட்டால் சாப்பிடுவாங்க, யாராவது கொடுக்குறதெல்லாம் சாப்பிடுவாங்க, அவங்க இந்த வயசு ஏஜ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா, நிறைய பேர் ஜூஸ் கொடுக்குறாங்க, அது குடிக்கலாமா கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் ஹெல்த் செக்அப் எல்லாமே பண்ணி ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணி விட்டாங்கன்னா, ஒரு ப்ராப்பராக முடியெல்லாம் வெட்டி விட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறமும் நடக்கட்டும், சந்தோஷமாக நடக்கட்டும், அவங்க பின்னாடி எல்லோரும் நடக்கட்டும். பட் இந்த ஒரு சின்ன எஃபர்ட் வந்து யாராவது ஒருத்தவங்க போட்டாங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்து. அட் த சேம் டைம் இவங்களை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி ஒரு கேங் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு கன்சர்னிங்கான விஷயமா தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்கள நம்பி இல்லை அவங்கள பார்த்தாலே எனக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்கலாம் கூட நிறைய பேர் பேசுகிறாங்க. வெளியூர்லேருந்து வந்து இங்கே திருவண்ணாமலையில் செட்டில் ஆன வெள்ளைக்காரங்க, யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ்லாம் இருப்பாங்களா, அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு இவங்களை பார்த்தாலே வந்து எனக்கு அன்றைக்கி நாளே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, இவங்க கூட நான் பேசினாலே வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, இவங்க என்னை பார்த்தாங்கன்னா எனக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லது நடக்குதுன்னு நான் நம்புகிறேன், என்னோட பல ஜென்ம பாவங்கள் வந்து இவங்களை பார்த்தா போயிடுதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அது அவங்க நம்பிக்கை. அவங்க வந்து அவங்களும் இவங்களை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, தொட பிடிக்காதுன்னு ஊரே சொல்லுது. ஆனால் அதை மீறி அவங்கள போய் காலை பிடிக்கிறது, அவங்கள போய் தொட ட்ரை பண்ணுறது, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பிடிக்கலாங்கிறப்ப அது பெர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது. இல்லை இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணிவிட்டு அவங்களும் நடக்கிறாங்க. அவங்க பெருசாக பின்னாடி யாரும் நடக்கிறவங்கள பார்த்து அவங்க டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியல, தொட்டா டிஸ்டர்ப் ஆகுறாங்க. மற்றபடி அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலே போதும், அவங்க யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணலாம், அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவங்க நம்பிக்கைன்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் அவங்கள வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்களோட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மண்டபம் கட்டலாம், மண்டபத்துக்கு வரவங்களுக்கு டோக்கன் போடலாம், வரவங்க கிட்டேருந்து டொனேஷன் வாங்கலாம், இந்த எண்ணங்கள் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை தவிர்க்கிறது பெட்டர். இன் திஸ் கேஸ் அவங்களோட மகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட கடைசி காலகட்டத்தில் நான் வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஜீவ சமாதி அப்புறம் எங்கேயோ போய் புதைக்கிறது, இதுதான் எங்கள் ஊர், இங்கே தான் அவங்க பிறந்து வளர்ந்துருக்காங்க, தர்மபுரியில் இல்லாமல் அவங்க ஏன் திருவண்ணாமலையில் இருக்க போகிறாங்க, எல்லாருமே கடைசி ஈமை சடங்குகள் வந்து அவங்கவுங்க ஊருக்கு தானே போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க உயிரோட இவ்வளோ தூரம் ஒரு நாளுக்கு 14 கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கவங்களோட முடிவை பற்றி எல்லாரும் இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்காங்கிறதும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இவங்க தான் தொப்பி அம்மாள், இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கதை இதுதான். நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இதில் என்னென்ன இன்டர்நெட்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து உங்ககிட்ட சொன்னேன். இவ்வளோ பப்ளிக்காக நம்ம பேசியிருக்கோம், இவ்வளோ இன்டர்நெட்டில் இருக்குது, நாளைக்கு இவங்களை வச்சு அவனாவது ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணான்னா அவனை மட்டும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க, பிஸ்னஸ் பண்ணான்னா. பட் அதர்வைஸ் திஸ் இஸ் ஹூ தொப்பி அம்மாள் இஸ், ஹூ இஸ் பழனி அம்மாள்.
நாளைக்கு நம்மளோட வீடியோவில் பார்க்குறேன். until then bye, மதன் கௌரி signing off here. அண்ட் நீங்கள் தொப்பி அம்மாள் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களை பற்றி என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன தான் பேசினாலும் சென்னையில் இருக்கிற ஒரு ஏசி ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். திருவண்ணாமலையில் டெய்லி அவங்கள பார்க்குறவங்க அவங்கள பற்றின ஒப்பீனியன் சொல்கிறப்போ அது இன்னும் நம்மளுக்கும் பெட்டராக புரியும். ஸோ அதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. நாளைக்கு நான் வேறு என்ன டாபிக் பேசணுங்கிறத நீங்கள் என்கிட்ட வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக டிஎம் பண்ணி சொல்லுங்கள், இல்லை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவினாலும் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.